அது ஒரு ஆக்டோபஸ். எந்த கையில் எடுத்தாலும் போகிறது ஒரே வயிற்றுக்கு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித் குமார். நேற்றிருந்து இன்ன வரைக்குமே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் யார், இது யார் கொலை பண்ணா, இவர் எந்த கட்சியில் இருக்கார், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம எதையுமே பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியாவோ ஒரு நியூஸோ எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், தெரிஞ்சிருப்போம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீகல் சம்மந்தமாக அவருடைய கேஸில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இந்த கேஸ் சிபிஐக்கு மாறுமா மாறாதா, என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் கிடைக்காது, இது 8 பேர் வந்து சரண்டர் ஆகிருக்காங்களே, அவங்களுக்கு எங்கே ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லீகல் வியூவை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே அடங்கியிருக்கு. யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்காரு. இவர் ஒரு வழக்கறிஞர். இவருக்கு பல்வேறு விதமான எதிரிகள் எல்லாமே இருக்கிறதா வந்து நியூஸில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. இவரை வந்து நேற்று சரியாக ஒரு 8 பேர் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் முழுக்க முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த 8 பேருமே அண்ணா நகர் டெபுட்டி கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அவங்க சரண்டர் ஆகிடுறாங்க. அதை தொடர்ந்து அவங்க எக்மோர் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி புழல் ஜெயிலில் இன்றைக்கி ரிமாண்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, இந்த 8 பேர் யார் யார் அப்படின்னா, பொன்னை பாலு, திருமலா, மணிவண்ணன், செல்வராஜ், திருவேங்கடம், ராமு, சந்தோஷ், அருள். அந்த 8 பேருமே டிசி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ணா நகரில் அவங்க சரண்டர் ஆகிருக்காங்க. விஷயம் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு 8 பேர் சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஐபிசி செக்ஷன் இந்தியன் பீனல் கோட் 1860 302 அப்படின்னு சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் ஆஃப் மர்டர் 302 இதை போடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் எந்த ப்ரொவிஷன் பார்த்தோம்னா, பாரதிய நியாய சங்கிதா 2023 செக்ஷன் 103 பனிஷ்மெண்ட் ஆஃப் மர்டர் என்ன அப்படின்னா, however commits murder shall be punished with death or imprisonment for life and shall be liable to fine. அதாவது அவங்களுக்கு ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது ஃபைனும் கூட விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a group of 5 or more persons acting in concern commits murder on the ground of race, caste or community, sex, place of birth, language, personal belief or any other similar ground, each member of such group shall be punished with death or with imprisonment for life and shall be also liable to fine. குரூப்பாக அது 5 பேர் அல்லது 5க்கு மேற்பட்டவங்க ஒரு முன்விரோத காரணமாகவோ அல்லது ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ ஒருத்தவங்களை பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒருத்தவங்களை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேபி இந்த இது வாய்ப்பு இருக்குது. இது பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 8 பேருமே உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, இவங்க வந்து செயல்பட்டவங்க, இதுக்கு மூளையாக இருக்கக்கூடியவங்க யார், அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும், இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது உண்மையிலே சிபிஐக்கு மாறி முழு விசாரணை நடைபெறும் அம்மா அப்படின்றத உங்களோட சேர்த்து நானும் காத்துட்ருக்கேன். இந்த தகவல் என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி எல்லாமே தேர்தல் விதியின் காரணமாக போலீஸ் வந்து கைப்பற்றி வச்சுருந்தாங்க. ஜூன் 10 தேர்தல் விதி எல்லாமே முடிவடைஞ்ச பின்னாடி ஜூன் 13ஆம் தேதியே துப்பாக்கியை ஆம்ஸ்ட்ராங்கிட்ட ஒப்படைச்சதாகவும் போலீஸ் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் இந்த கொலை நடைபெறும் போது ஆம்ஸ்ட்ராங் கிட்ட துப்பாக்கி இருந்த விஷயமும் உண்மைதான் அப்படின்றது தெரிய வருது. அடுத்தபடி ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலை வந்து பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து புதைக்கிறதுக்கு மாநகராட்சிகிட்ட வந்து மனு கொடுத்து அனுமதி கேட்டிருக்காங்க. அங்கே வந்து அனுமதி கொடுக்கலை அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை வந்து மனுவை உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க. அது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சேர்ந்து நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கும்போது ஒரு சாதாரண குடிமகனுக்கான உயிருக்கு இந்த அரசாங்கம் என்ன ஒரு ஷூரிட்டியை கொடுக்கும், என்ன ஒரு உத்தரவாதத்தை அளிக்குது? வன்முறையும்
ரவுடிசமும் அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழலில் அதை குறைச்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கிட்ட நம்ம சேனல் சார்பாக கோரிக்கையை முன் வச்சுருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.